ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் வீட்டில் நார்மல் அப்ளையன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட்டாக மாற்றலாம்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு மாடியூல் வாங்கி நான் ரெகுலராக ஸ்விட்சில் கண்ட்ரோல் பண்ணுற எல்லா டிவைஸஸும் ஸ்மார்ட்டாக வந்து மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மாடியூல் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், லைக் ஃபேன் இருக்கா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. இப்போ பூ இருக்கா? இருக்கு. வண்டி இருக்கா? இருக்கு. பூக்குள்ள வண்டி ஏன் போது தெரியாதா? தெரியாது. சக்கரை இருக்கா? இருக்கு. இரும்பு இருக்கா? இருக்கு. சக்கரைக்குள்ள இரும்பு ஏன் போகுது தெரியுமா? மொபைலில் தான் இங்கே இருக்கேன். ஸோ இதில் இப்படி ஆன் பண்ணுறோன்னா ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், டியூப் லைட் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்படி ஆன் பண்ணலாம். சிமிலர்லி ஒரு லைட் பல்பு, ஸ்மார்ட் பல்பு, அது லைட் எதுவும் வந்து ஸ்டூடியோக்காக ஒரு லைட் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இந்த ஆப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 டிவைஸஸ் பேர் பண்ணிக்கலாம். அதில் நிறையா மாடியூல்ஸ் இருக்குது. லைக் இந்த மாடியூல் வந்து ஒரு 4 நோட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 ஸ்விட்சுக்கு அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த போர்டில். ஸோ இதில் உள்ளே தான் இருக்குது அந்த டிவைஸு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு க்ரீன் கலர் லைட், ஐ திங்க் அந்த லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். A few moments later. இது ஆக்சுவலி இந்த மாடியூல் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்சி அப்படின்னு ஒரு பிராண்டு. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்க ஒரு க்ரீன் எல்இடி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதான் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். A few inches later. 12 seconds later. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிவைஸோட தான் அந்த லைட் எரியுது, உள்ளே இருக்குது. ஸோ டிவைஸோட தான் எரியுது, உள்ளே இருக்குது. ஸோ இப்போது என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ பாருங்கள், டியூப் லைட்டும் ஆனில் தான் இருக்குது, இந்த லைட்டும் ஆனில் தான் இருக்குது. ஸோ ரெகுலர் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குல்ல. ஸோ இது எப்படின்னா 2-in-1 மோடாக இருக்கும். லைக் நீங்கள் வேணும்னா ஸ்விட்ச்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டியூப் லைட்டோட ஸ்விட்ச் இது. ஸோ இப்போ ஆனில் இருக்கா, இது ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஸோ வேணும்னா மேனுவலாக போட்டுக்கலாம். ஸோ மேனுவலாக போட்டதை வந்து நம்ம வேணும்னா ஆப் மூலியமாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நம்ம மேனுவலாக போடுறத மேனுவலாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 பர்பஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளட் லைட் ஆனில் இருக்குது, ஐ மீன் ஆப் மூலியமாக ஆன் பண்ணியிருக்கோம். இங்கே ஆஃப் பண்ணணும். ஸோ அதனால் எகெயின் ஆன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி சாரி, ஸோ எகெயின் இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இதில் எங்கே நமக்கு இப்போ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஸ்விட்ச் தான். ஐ மீன் ஈபிகோ 300. சாரி இவரான பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இதுதான் இதோட ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ். பட் இதில் இப்போ எங்கே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது ஸ்விட்ச்சு. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேனோடது இது. ஸோ மேனுவலாக ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்விட்ச் ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் மக்கார் பண்ணிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இது வந்து மேனுவலாக ட்ரை பண்ணால் மேனுவலாக சுத்தமாகவே வரல. ஸோ வேலை செய்கிறதே இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து மேனுவலாக எனக்கு தேவைப்படலை, ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த மாதிரி நான் ரூமுக்கு வந்தோடனே ஃபேனை வந்து என் ஃபோன் மூலியமாக தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. சில டைம் நெட்வொர்க் எரர் வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாக இருக்கிறனால அர்ஜென்ட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு ஃபேன் போட முடியாது. ஸோ ஏசி ஆன் பண்ணி அது கூலிங் வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகல. ஸோ அது வரைக்கும் போட முடியாது. ஸோ அந்த இஷ்யூ இருந்துட்டு இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அதை மேனுவலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா, அந்த போர்ட்லேயே ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஸோ கம்பெனிக்கு ஐ மீன் அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கா டிவைஸ் அப்படின்னு. ஸோ எல்லாம் ஒர்க்கிங் ஓகே தான், எனக்கு இந்த ஒரே ஒரு ஸ்விட்ச் மட்டும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டிவைஸை கலட்டி எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த கையிறம் மொழிக்குது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டிவைஸை வந்து அப்படியே கழட்டி அவங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க கொரியர். அவங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுதா பார்க்குறோம். அப்படி இல்லைனா நான் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க.
பட் அது ஒயரிங்லாம் வந்து கலட்டி மாட்டி மறுபடியும் பண்ணால் சும்மா காண்டாகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இக்னோர் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்ட்லி நிறைய இஷ்யூஸ் வந்தனால ரீசெண்ட்லி ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால, ஏன்னா ரீசெண்டாக நான் வீட்டில் இருக்கும்போது ஆன் பண்ணிடுவேன், ஃபோனில் ஆன் பண்ணிடுவேன், இல்லை ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ வீட்டில் மற்ற கெஸ்ட் யாராவது வந்திருந்தாங்க, ஸோ அவங்க உட்காந்துருந்தாங்க அப்படின்னும் போது நான் ஃபேன் ஆன் பண்ணியிருப்பேன். நான் மறுபடியும் வெளியே போய்ட்டேன்னா ஃபேன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட எந்த டிவைஸஸும் இருக்காது. ஸோ அந்த சுவிட்ச் மூலிமா அவங்களால மேனுவலாக ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்க ஸோ அதனால ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டிஸ் அதனால் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சரி அந்த சுவிட்சை வந்து ஃபேன் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அந்த 4 நோடில் அந்த ஒரு நோடு மட்டும் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் மேனுவலான சுவிட்ச் வந்து ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது, எடுத்துக்க மாட்டேங்குது. ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டடாக இருக்கிறது மட்டும் ஒத்துக்குது. ஸோ என்னென்னா இந்த லைட் இருக்குல்ல, ஸோ இது நம்ம எப்பயாவது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த லைட்டுக்கு இருக்க நோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுக்கு மாற்றிட்டு அந்த நோடை வந்து நமக்கு ஃபேனுக்கு வந்து மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட தேவையான டிவைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அண்ட் இதுதான் தேவை. ஒரு டெஸ்ட்டும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே டிவைசஸும் லைட்லாம் மேனுவலாக ஆஃப் பண்ணணும்னா கேட்கும். பட் அந்த ஒரே ஒரு ஃபேன் தவிர இந்த ஒரு ஃபேன் மட்டும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இரியா உன்னையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ணெய் ஊத்துற மாதிரி புனலை வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து அந்த சுவிட்ச் போர்டுக்கு வர பவர் சப்ளை கட் பண்ணிட்டோம். பட் ஏசி போர்டு போல் ஸோ அதை கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் போர்டை கழட்டிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பல்புக்கு வர அந்த 2வது சுவிட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த நோடை மட்டும் எடுத்து அப்படியே மாற்றி விட போகிறோம் 4வது இதுக்கு. ஸோ அதை பண்ணிட்டோனாலே இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும். ஸோ பார்ப்போம். ஸோ அது வந்து யூபிஎஸோட சத்தம் அது ஆஃப் பண்ணிடலாம். ஸ்க்ரூ மோடுக்கு மாற்றிடலாம். Hand it over, chimp. ஸோ இப்போது சுவிட்ச் போர்டில் கழட்டணும். ஆல்ரெடி கழட்டி 1 மாதம் இருக்குது. Three days later. இப்ப பாரு, ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரு. ஆண்டி எல்லாமே ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ தான் இருக்கும்.
ஏய் உன்ன ஸோ அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எப்படி வரும் கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இந்த மாடியூலுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்துருப்போம். அதாவது இந்த மிடிலில் கொடுப்போம் கரெக்டாக இந்த. ஸோ இந்த மாடியூலுக்கு இருக்குல்ல இந்த ப்ளூ அண்ட் பிளாக், இது வந்து இந்த மாடியூலுக்கான இன்லெட் அண்ட் திங் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த 4 கீழே இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸ்விட்சிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த 4 இதுதான் அந்த மாடியூல். இந்த மாடியூல் தான் அமேசானில் உங்களுக்கு இதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 1000 rupeesக்குள்ளே தான் வரும். ஸோ பட் உங்கள் வீட்டு எல்லாமே ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிடலாம் இந்த டென்சின். விப்ரோ அப்புறம் மற்ற பிராண்ட்ஸும் இருக்குது. விப்ரோ வேணால் ரிலேபிளாக வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஓகேனா உங்களுக்கு 1500 என்னமோ வரும்னு நினைக்கிறேன், 2000 வரும்னு நினைக்கிறேன். வேணும்னா அது வாங்கிக்கோங்க. இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த டின்சி பிராண்ட் நல்லா தான் இருக்குது, கஸ்டமர் சர்வீஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ வேணும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க இதை வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுத்துலேயும் இந்த மாடியூலுக்கான பவர் சப்ளை இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பக்கம் கீழே ஒரு 4 மேலே ஒரு 4 இருக்கும். இதோ இந்த கீழே இருக்க 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அவுட்புட்டு மேலே போகுது. அதாவது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அந்தந்த அப்ளையன்சஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுலாம் கீழே. இதுக்கான ஸ்விட்செல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா கீழே. இந்த ஸ்விட்சிலேருந்து மாடியூலில் இருக்கிற இந்த நோட்ஸு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இது, அந்தந்த இதுக்கு ரெலவெண்ட்டாக மேலே போகிறதுக்கு இங்கே தனியாக இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் படி தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் லைட்டாக, ஸோ இந்த இது லைட்னால இந்த இது லைட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சின்ன அந்த பல்பு சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து 2வது பல்பாக இருக்கும். 3வது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4வது இந்த லைட்டு. ஸோ அந்த லைட்டு. ஸோ நோடு வந்து நம்ம மொபைலில் வந்து வேறு ஆர்டர் மாறி இருக்குது. பட் ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நேராக இதுலேயே பார்த்தீங்கன்னா நியூட்ரலும் கொடுத்துருவீங்க, ஃபேஸும் கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாடியூல் ஒர்க் ஆகிறதுக்கான இதுலேயே இருக்கும். அதை தாண்டி எல்லா கேஜெட்ஸ்க்கும் வந்து நியூட்ரல் ஒயர் தனித்தனியாக நம்ம டைரெக்டாக கொடுத்துருப்போம் சப்ளையில். ஸோ அது அப்படியே இருக்கும். வெறும் ஃபேஸ் மட்டும் தான் இங்கே மாற்றுவோம். ஸோ அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு வந்து ஒவ்வொரு அப்ளையன்சஸ்க்கு இங்கே மேலே இருக்க 4 இருக்கா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்விட்சிலேருந்து இந்த இதுக்கு கொடுப்பீங்க. ஸோ தட் இதுக்கு வந்து இன்டிமேஷன் கிடைக்கும் உள்ள இந்த ரிலே டேரெக்டாக இதுக்கு வந்துருச்சு, பவர் சப்ளை வந்துருச்சுன்னா ரிலே வந்து இங்கே 4 ரிலே இருக்கும். இந்த 4 ரிலேலேருந்து இதுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ அந்த ரிலேலேருந்து என்ன ஆகும்னா பவர் சப்ளை கொடுன்னு சொல்லி அந்த ரிலே சொல்லணும். சொன்னோடனே இந்த வழியாக பவர் சப்ளை போகும். ஸோ மொபைல்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ்க்கு நீங்கள் இங்கேருந்து கொடுக்குறீங்களா இந்த மெயின் பவர் சப்ளை. ஸோ இதுலேருந்து பவர் சப்ளை ஃப்ளோ ஆகி இதில் போகும். ஸோ இது என்னென்னா இந்த 4 வந்து பவர் சப்ளை வந்து இண்டிகேஷன் காமிக்கிறதுக்காக இந்த 4 வச்சுருக்கோம். ஸோ ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டாங்கன்னா இதில் கரண்ட் வரப்போகுது. கரண்ட் வந்துச்சுன்னா உள்ளே இருக்க மாடியூல் வந்து தெரியும், அதை டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணோன்னா இது எந்தெந்த ஸ்விட்சில் எந்தெந்த நோடில் வந்து இதுக்கு ஆன் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்விட்சு வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு பவர் சப்ளை இருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த ரெலவெண்ட்டாக அந்தந்த இதில் வந்து கரண்ட் சப்ளை கொடுக்கும். ஸோ அந்த ஸ்விட்சு வந்து மேனுவலாக ஆப்ரேட் ஆகும். அதை தாண்டி நம்ம ஃபிசிக்கலாக வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் ஆஃப் பண்ணோன்னா இந்த நோடுக்கு போகிறத ரிலேவாக வந்து ஆஃப் பண்ணி விட்டோம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ ரிலேக்கான மெயின் சப்ளை இங்கே கொடுத்துருவோம், அதோட நியூட்ரல் இங்கே கொடுத்துருவோம். ஸோ இந்த மாடியூல் வந்து இதுலேருந்தே பவர் சப்ளை எடுத்து ரன் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே 24 hours இது ரன் ஆகும். இதை தாண்டி அடிஷ்னலாக நம்ம எது வேணுமோ மேனுவலாக இந்த இதில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன நமக்கு ப்ராப்ளம்னா இந்த 4வது ஸ்விட்ச் வந்து ஃபேனு, இது வந்து சரியாகவே நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ரிலேயோ இந்த இதில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு நாங்கள் இந்த போர்டில். ஸோ அதனால் அந்த ஒரு இது மட்டும் மேனுவலாக வேலை செய்யலை. பட் நம்ம வந்து மொபைலில் இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2ஆவதாக இருக்கிற அந்த ஸ்விட்ச் இருக்குல்ல லாஸ்ட்டில் இருக்க அந்த ஃபேனோடதையும் மட்டும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இதுலேருந்து அவுட்புட் போகுது பார்த்தீங்களா, அந்த 2 இதை மட்டும் மாற்றி விட்டாலும் போதும். ஸோ தட் நம்ம ஸ்விட்ச் மாறின கதையாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து போகிற அவுட்புட் மாற்றி விட்றேன். ஸோ அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணலான்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த எல்லோ கலர் வந்து ஃபேனுக்கு கொடுத்ததான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அதை எல்லோவை கழட்டிடுறேன் நான். ஸோ இது ஃபேனுக்கு வருது கரெக்டாக. இன்னொரு எல்லோ நான் இதுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா தெரியுது. இப்போ என்னென்னா இது எது இந்த ஸ்விட்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ திங்க் இது நினைக்கிறேன் இந்த பல்புக்கு. ஸோ இதை கலெக்டாக
ஏன்னா அந்த நோடு தானே பிரச்சனை வருது. ஸோ அதை மட்டும் தான் மாற்ற போகிறேன் இதுன்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் ஆன் பண்ணிட்டு வரேன். இப்போ மெயின் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் 4 சுவிட்சுக்கு கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ஆன் பண்ணலாம். இப்போ லைட்டோட பிடிங்கிட்டோம் போல தெரியல. ஸோ நம்ம பிடுங்கினது டியூப் லைட்டை பிடிங்கிட்டோம். ஸோ இதையும் டியூப் ஆன் பார்த்துக்கலாம், செக் பண்ணிடுங்க. ஸோ இது ஃபேனு எல்லோ நான் ஜட்ஜ் பண்ண மாதிரி. ஸோ கனெக்ட் பண்ணோன்னா ஃபேன் மேலே ரன் ஆகுது. ஓகே, இது வந்து டியூப் லைட்டு. ஸோ இது கனெக்ட் பண்ணோன்னா ஏரியா. ஸோ கெஸ் பண்ண மாதிரி டியூப் லைட்டு. ஸோ இந்த இன்னொரு ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பல்பு. ஸோ ஆர்டர் படி பார்த்தோன்னா பல்பு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மெயின் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ரெட்டை மாற்றி வைக்கணும். இப்போ பவர் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டெஸ்டரில் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க பவர் ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது டியூப் லைட்டு. ஸோ அது எப்பவும் போலவே இருக்கட்டும். நம்ம 2வது ஸ்டெப்பை தான் கலக்கணும், 2வதுலேயும் மாட்டிடுவோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க இந்த ரெட்டு தான் வந்து அந்த குட்டி பல்பு போடுது. ஸோ அதை கழட்டிட்டோம். ஸோ அதை கழட்டி இது 2 அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த இதில் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது இந்த ரெட்டும் எல்லோவும் தான் மாறி இருந்துச்சு, அப்படி மாற்றி விட்டுட்டோம். ஸோ தட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குட்டி பல்புக்கும் இந்த ஃபேனுக்கும் இருக்கிறத அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மேனுவலாக நம்ம சுவிட்செல்லாம் எதுவுமே மாற்றலை. ஸோ அது அப்படியே இருக்கிறது இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆன் பண்ணும்போது இப்போ 2வது சுவிட்சில் வந்து நமக்கு என்ன ஓடும்னா ஃபேன் ஓடும். 4வது சுவிட்சில் லைட்டு. பட் 4வது தான் ஆல்ரெடி நமக்கு அந்த லைட்டு வந்து மேனுவலாக வேலை செய்யாதனால அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அது வேணும்னா நம்ம ஃபோனில் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஃபேனுக்கானது வந்து நமக்கு மேனுவலாக கிடச்சிருச்சு பழையபடி. ஸோ இப்போ போய் நான் பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். ஸோ இது 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக சுவிட்சில் ஃபங்க்ஷன் ஆகுதான்றது செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு மேஜராக வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா செக் பண்ணிடுவேன். ஃபேன் ஓடுது, ஆஃப் ஆகுது. ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. இது ஃப்ளட் லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு அந்த மினி லைட் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது ஆஸ் யூஷுவல். ஸோ ஏன்னா அந்த 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 நோடு வந்து ஏதோ ஃபால்ட் இருந்ததுனால அந்த சின்ன லைட்டு வந்து இப்போ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது ஃபோனில் தான் ஆஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டியூப் லைட்டு, செகண்ட் வந்து ஃபேனு நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேன் இப்போ சுவிட்சோட. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய நினச்சது வந்து இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் மாட்டிடலாம், அவ்வளோதான். எப்படி ஒயரிங் பண்ணி உங்கள் ஹோமையும் எப்படி ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அதை அப்படியே அழகாக பேக் பண்ணி மறுபடியும் உள்ளே தள்ளி வச்சுருவோம். என்னோட இதில் வந்து கேப் இருக்காது. ஆக்சுவலி உள்ளே வைக்கிறதுக்கு மாடியில் கரெக்டாக உள்ளே போக இருக்குது. அதனால் லைட்டாக சின்னது மரத்துலேயே பண்ணியிருந்தனால சின்னதாக ஒரு குரூவ் மட்டும் இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ளே வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கஷ்டப்பட்டு வச்சோன்னா வச்சிடலாம். இதுதான் நான் செட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இன்னொன்று இந்த ஒயர் வந்து கொஞ்சம் பின்னாடி பக்கமாக வச்சுருக்கேன். பிகாஸ் மாடியிலோட இந்த சுவிட்சஸும் இருக்கும், லைட் இருக்குல்ல, நம்ம இண்டிகேஷன் தெரியறதுக்காக இது 2 என்ன பண்ணிட்டோம், இந்த பின்னாடி தெரியுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த இஷ்யூ முன்னாடியே பண்ணியிருக்கேன். அது ஒரு 6 மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னன்னா இந்த மாதிரி இதை கழட்டு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த இதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா பண்ணல, அப்படியே போஸ்ட்போன் பண்ணியே கொண்டு போயிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா இந்த ஒயர்லாம் வச்சு பேக் பண்ணி மறுபடியும் தள்ளிடுங்க அப்படின்ற அந்த சோம்பேறித்தனத்தினாலே அதை விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன்.
இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம், மறுபடியும் பழையபடி எல்லாம் மாற்றிட்டோம். ஸோ இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ லைட்டு தவிர எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கு. செக் பண்ணிடுவோம் மொபைல்லையும் கண்ட்ரோல் ஆகுதா. அண்ட் மொபைலில் கண்ட்ரோல் ஆகுது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஆன் பண்ணேன். ஸோ அதனால் மேனுவலாக ஸ்விட்ச் வந்து டாகல் ஆகிருக்கு அப்படின்றது காமிக்குது. இதில் ஆஃப் பண்ணிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எப்போ நல்லா கரெக்டாக ஃபுல் க்ரீனாக எரியுதோ அப்போ வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை இப்போ நெட்டோட கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு நெட்டோட. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் இந்த ஆப் ஆன் பண்ணணும். இந்த ஆப் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் காட்டுது. ஸோ ஃபேன் இங்கே ஆஃப் பண்ணி அதிகம் கொடுக்கலாம். எல்லாமே நெட்டு வந்துருச்சு. ஸோ ஃபேன் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் ஸ்விட்சும் இந்த லைட் ஸ்விட்சும் மாற்றிருக்கோம்ல. ஸோ அதனால் இப்போ ஃபேன் ஆன் பண்ணோன்னா லைட் எரியும். ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் எரியுது. ஃபேன் ஆஃப் பண்ணுறோம், லைட் ஆஃப் ஆகுது. சிமிலராக இந்த குட்டி பல்பு தான் இப்போது இந்த சிமிலராக இந்த பல்பு ஸ்விட்சும் ஃபேன் ஸ்விட்சும் ஒன்று. ஸோ இந்த பல்பு ஆன் பண்ணால் ஃபேன் ஆஃப் ஆகிடும், பல்பு ஆன் பண்ணால் ஃபேன் ஆன் ஆகிடும். ஸோ அப்படி அதே மாதிரி இதில் ஆஃப் பண்ணாலும் இங்கே ஆன் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது ஸ்விட்ச் தான் அந்த பல்பு. ஸோ அதை போட்டால் ஃபேன் ஆன் ஆகுது, மேலே ஓடுது. அந்த லாஸ்ட்டு ஸ்விட்சை வந்து அந்த லைட்டு, ஸோ அதை போட்டால் அந்த லைட்டு ஆஃப் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணிச்சு. ஸோ ஃபேன் ஆஃப் பண்ணலாம், ஃபேனும் ஆஃப் ஆகிடுச்சு. இது ஆன்லேயே இருக்குது, இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹோம் ஆட்டோமேட் பண்ணுறது எப்படி, இந்த வீடியோவில் வந்து இது ஹோமை எப்படி சிம்பிளாக ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த மாடல் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் வாங்கினா போதும். வாங்கி ஒரு ஒயரிங் மட்டும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒயரிங் நாலேஜ் இல்லைனா அர்பன் கம்பெனி வர இதுலையாவது வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிடலாம். பட் சிம்பிள் ஒயரிங் தான். ஸோ நீங்களே பண்ணிடலாம். ஜஸ்ட் அடிஷ்னலாக கொஞ்சம் ஒரு 4 ஒயர் 5 ஒயர் மட்டும் பிட்டு வாங்கணும். ஸோ வாங்கிட்டு ஸ்விட்சிலேருந்து இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கும், ஸோ டேரெக்டாக அந்த இதுலேருந்து டிவைசஸ்க்கு எதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த டிவைசஸ் இருக்கிறது டேரெக்டாக அந்த நோட்ஸில் மாட்டிடுவோம். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து எல்லா இஷ்யூவும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அண்டு இது மூலிமா நம்ம உங்களோட ஹோமை வெறும் 1000 rupeesல வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றலாம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட் டிவைசஸ்ன்னு எதாவது வாங்க போனீங்கன்னா அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம், ரிமோட்டில் ஐஓடி பண்ணலான்றதுக்காகவே அந்த டிவைஸோட ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக விற்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபேன்லாம் சொன்னிங்கன்னா ஒரு 3000 4000 மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும். பட் இந்த ஃபேன் வந்து BDLC ஃபேன், பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2000 rupees வரும். ஸோ 2500 வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த மாடல் வாங்கினீங்கன்னா ஒரு 4 டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள். அதே மாதிரி இது 4 நோடில். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது சாக்கெட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நோடு இருக்கும். இது ஆக்சுவலி இதுலேயே வந்து சாக்கெட் மாட்டலாம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு டேரெக்டாக வித் ரெகுலேட்டரோடு இருக்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் வைக்கும். 2 ஸ்விட்சுக்கான நோடு இருக்கும், சிங்கிளுக்கான நோடு இருக்கும். பட் சிங்கிள் வாங்குறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 டிவைஸஸ் சேர்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது பாருங்கள். அதை தாண்டி மல்டிபிள் டிவைசஸ்க்கு வேணும்னா பாருங்கள். புதுசாக வந்து மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்மார்ட் ஸ்விட்சஸாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாடல்ஸ் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்விட்ச் போர்டோட இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட்டாக வரும். பட் அதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ பட் பார்க்க லேட்டஸ்ட்டாக யூனிக்காக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ பட்ஜெட்டாக ரொம்ப பழைய ஸ்விட்சஸ் இருக்குது, அது எதுவும் நீங்கள் பண்ண முடியாது, அதே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டல் ஏதாவது இருக்கீங்க, ஸோ அங்கே வந்து நீங்கள் எதா ஸ்விட்ச் போர்டும் மாற்ற முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாடியூல்ஸ் வாங்கி நீங்கள் மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸாக மாற்றிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.